கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 107:13-14. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி இரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலுமிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்தார். ஆம், நம்முடைய தேவனானவர் கட்டுக்களை அறுத்தார். அவர்கள் கட்டுக்களை எல்லாம் அறுத்தார். பாவக்கட்டிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது, பிசாசின் கட்டிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது, பலவீன கட்டிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது, மரண கட்டுகளிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்பதை வசன ஆதாரத்தோடு நம்முடைய சகோதரன் பாஸ்டர் தினேஷ் அவர்கள் இந்த காணொளியில் பேசியிருக்கிறார்கள். இதை நீங்கள் பாருங்கள், கேளுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். கட்டுக்களிலிருந்து வெளியே வருவதற்கு இது மிகவும் ஏதுவாயிருக்கும். ஜெபத்தோடு இதை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்க இருக்கிற தேவ செய்தி எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரட்டும். ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிடம் எல்லாரும் வாய்களை திறந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த செய்தி எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ளே இறங்கி என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கட்டுகள், மறைந்திருக்கிற சகல விதமான கட்டுகளை உடைத்து இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலையை நீங்கள் கொடுக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. என் வீட்டில் ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லாரும் அந்நிய பாஷைகளில் பேசி நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிடம் எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளில் பேசி நல்லா ஜெபிப்போம். லபரா ஹட்டரா கசே லேப்ரீனியா ஹண்டல பிராந்தனா ஜீசஸ் ஜீசஸ் லக்க ரக்க சேக்கு டேபரா லேப்ராகா ஷக்கல பிரீதன கலபரா கட்டா. தேவ தூதர்கள் எங்கள் மத்தியில் இறங்குவார்களாக. தேவ தூதர்கள் எங்கள் மத்தியில் இறங்குவார்களாக. பரிசுத்தவான்கள் கூடுகிற இடத்துல பிசாசுகளுக்கு இடம் கிடையாது. அந்தகார சக்திகள் அந்த இடத்துல நிலை நிற்க முடியாது. தேவ பிள்ளைகள் கூடி ஜெபிக்கிற இடத்துல ஒரு பரலோக அக்கினி அனல் கொண்டு எரிய ஆரம்பிக்கும். ரபா சலபரகடா. ஹல்லேலூயா. எல்லாருடைய தலைகளின் மேலையும் கர்த்தருடைய வல்லமையான கர்த்தருடைய ஆணி பாய்ந்த கரம் இந்த மாலை வேளையில இறங்குவதாக. ஹல்லேலூயா. செய்திக்குள் போவதற்கு முன்பதாகவே ஒரு விடுதலை தேவ பிள்ளைகள் மேல கடந்து வருவதா. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் தொடுகிறார். கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை செய்திக்குள் போவதற்கு முன்பதாகவே உன்னுடைய சரீரத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். ஜெபிங்க ஜெபிங்க, விடாதீங்க. ஒரு நிமிடம் நல்லா ஜெபிங்க. ஒரு நிமிடம் நல்லா ஜெபிங்க. நல்லா ஜெபிங்க ஜெபிங்க. வாய்களை திறங்க. நீ வாயை திறந்தே தான் ஆகணும். லமா ஹதரகடே லபரகா சகடலபரா. சில சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் குலுங்கணும். பவுலும் சீலாவும் போல ஜெபம் பண்ணிதான் ஆகணும். சில ஜெபங்கள் செய்தாதான் கதவுகள் உடையும். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. பெற்றுக்கொள். பெற்றுக்கொள். ஒரு புதிய ஃபயர், ஒரு நியூ அனாயிண்டிங், ஒரு ஃப்ரெஷ் ஆயில். லபரா Le rasa kalaba. Fresh anointing, fresh anointing, fresh anointing, fresh anointing. எல்லா மந்த ஆவிகள், தூக்கத்தின் ஆவிகள், சோர்வுகளின் ஆவிகள், ஜெபிக்க முடியாதபடி சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் உடைவதாக. ஜெபிங்க 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 ஜெபிங்க. இன்னும் ஒரு நிமிஷம் ஜெபிங்க. என்ன ஜெபிக்க விடாதபடி தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா வான மண்டலங்கள், செய்வினை ஆவிகள், விக்கிரக ஆவிகள், என ஆவிக்குள்ள போக விடாதபடி தடை பண்ணி வைத்திருக்கிற, நான் அபிஷேகத்தை உணராதபடி அதை தடை செய்து வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தால உடைக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தால உடைக்கிறேன்னு சொல்லி நல்ல ஆவிக்குள்ள நிரம்புங்க. ஆவிக்குள்ள நல்லா ஜெபிங்க. ஷாலா பராகா டாபராகா டாபராகடே. ஓ, உங்க மகிமை எங்க மத்தியில இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க அபிஷேகம் எங்க மத்தியில வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க அக்கினியை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே.
உங்க வல்லமை எங்கள் உடம்புல நாங்கள் உணர்கிறோம், எங்க ஆவியில நாங்கள் உணர்கிறோம். ரபா ஹதரக டபா. கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருப்பது போல பூமியில இவ்வளவு சமீபமாய் தெய்வத்தை பெற்ற ஜாதி வேறு ஒன்றும் இல்லை. ஜீசஸ் ஜீசஸ் அல்லேலூயா. எல்லா சோர்வுகள் தூக்கங்கள் இந்த செய்தியை கேட்க கூடாதபடி எழும்பி கிரியை செய்கிற சரீரத்தில் இருக்கிற எல்லா கட்டுகள் உடைவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு பெரிய மகிமையை சர ஷாத்தலப்ரோ சலமா காசிகரிபிரியா. ஜீசஸ் 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 அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிங்கள் சங்கீதம் 107 அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி இரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலுமிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்தார். அவர்கள் கட்டுகளை ஆண்டவர் அறுத்தார். கர்த்தர் கட்டுகளை அறுத்து நம்மை விடுவிக்கிறார். இயேசு எருசலேமுக்குள்ள பவனி போவதற்கு முன்பதாக அவருக்கு ஒரு கழுதை தேவைப்பட்டது. ஆனால் அந்த கழுதை எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது? அது கட்டப்பட்டு இருந்த கழுதையாக இருந்தது. ஹல்லேலூயா. கட்டப்பட்டிருக்கிற கழுதையின் மேலே ஒருபோதும் நம்ம அந்த கழுதையை பயன்படுத்த முடியாது. அந்த கழுதை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒருபோதும் பயன்படாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்ட பிறகுதான் இயேசு அதன் மேலே உட்கார முடிந்தது. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான கட்டுக்களை பிசாசு கொண்டு வருகிறான். இன்றைக்கு ஒரு சில கட்டுகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம அதை பார்த்து கடைசியாக நம்ம அந்த கட்டுக்களெல்லாம் உடைச்சி ஜெபிக்க போகிறோம். இந்த கட்டுகள் உடைஞ்ச பிறகு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. வராத இருக்கிற பணங்களெல்லாம் தேடி வருகிறத பார்ப்பீங்க. சரீரத்தில் பல ஆண்டுகளாக இருந்து வருகிற சில வியாதிகள் மறைந்து போகிறத பார்ப்பீங்க. கட்டுகள் உடைந்த பிறகுதான் நம்ம நிமிர முடியும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்பதாக ஒரு அம்மா வந்திருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்தாங்க. அந்த அம்மா ஜெபிக்க வந்தாங்க. நான் கேட்டேன், அந்த கூட்டத்திலலாம் வந்து உட்காந்துட்டு அதுக்கு பிறகு கடைசியாக ஜெபிக்க வந்துட்டு என்கிட்ட எதற்காக ஜெபிக்கிறோன்னு சொல்லாதையே ஓடி போயிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய அம்மா, அவங்க வயசானவங்க, அவங்க சொல்கிறாங்க, ஐயா என் பொண்ணுக்காக ஒரு முறை அவளை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க ஐயா. நான் கேட்டேன், என்ன பிரச்சனை அவங்களுக்கு? அவங்க சொன்னாங்க, என் பொண்ணு 10 வருஷமாக கல் திங்கிற பிரச்சனை. என்னது? கல். ஆச்சரியமாக இருந்தது. அவங்களுக்கே 45 வயசு. யாருக்கு? அவங்களுக்கு 45 வயசு. அவங்க அம்மாவுக்கு இருக்கும் ஒரு 65 வயசுக்கு மேலே. அவங்க சொல்கிறாங்க, என் பெண்ணுக்கு கல் திங்கிறாயா, கல் திங்கிற. அதுக்கப்புறம் நான் சிஸ்டர் கூப்பிட்டேன், சிஸ்டர் இங்கே வாங்க, உங்கள் அம்மா என்னமோ சொல்கிறாங்க, அது உண்மையானு சொல்லுங்கள். ஒரே வெட்கப்பட்டுட்டு அவங்க நின்னாங்க. வெட்கப்படாதீங்க, சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஆமாய்யா, நான் நிறைய கல் தின்னுவேன். எனக்கு எங்கே பார்த்தாலும் கல்லை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை உடச்சி நம்ம வீட்டில் மிக்சர்லாம் பாக்ஸில் கொட்டி வைக்கிற மாதிரி அந்த அம்மா செங்கல் மண் இதெல்லாம் கொட்டி பாக்ஸில் அடுக்கி வச்சுருக்கிறேன். அவங்களே சொன்ன விஷயம். இது ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைமு, மார்னிங் டைமு, ஆஃப்டர் லஞ்சு ஸ்நாக்ஸ் மாதிரி கையில் கொட்டி ஒரு கல்லை கடித்து தின்னு அந்த அம்மாவுக்கு பற்களே கிடையாது. ஏதோ இங்கே ஒரு 2 பல்லு, இங்கே ஒரு 3 பல்லு, மேலே ஒரு 2 பல்லு, கீழே ஒரு 4, இவ்வளவு தான் இருக்குது. கல்லை தின்னு பல்லெல்லாம் பயங்கர டேமேஜ். நான் சொன்னேன், ஏன் இப்படி சாப்பிட்றீங்க? அந்த அம்மா சொன்னாங்க, இதை சாப்பிடாதனால இருக்க முடியலையா, எனக்கு 10 வருடமாக இந்த கட்டில் நான் இருக்கிறேன். நான் இதெல்லாம் சாப்பிடணும்னு எனக்கு ஆசை கிடையாது. ஆனால் ஏதோ ஒன்று எனக்குள்ளே இருந்து இதை நீ தின்னுதான் ஆகணும்.
இதை நீ உட்கொண்டு தான் ஆகணும். அந்த கல்லை எடுத்து நரன்னு கடித்து அதை விழுங்கின பிறகுதான் எனக்கு ஒரு திருப்தி சரீரத்தில் வருகிறது போல இருக்குது. என்னையும் அறியாம நான் அதை செய்கிறேன், என்னையும் அறியாம நான் அதை செய்கிறேன். இப்போ நான் சொன்னேன், சிஸ்டர், இது ஒரு கட்டு, இது ஒரு கட்டு. இந்த கட்டிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகாத பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் சாகுற வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்கள் இதை தவறுன்னு சொல்லி ஒத்துக்கொண்டு இதை நீங்கள் செய்வீங்களா? ஏன்னா உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற, தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். உங்கள் சரீரத்தில் இப்படிப்பட்ட கல் மண்ணெல்லாம் நீங்கள் திங்கிறதுனால கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் சரீரத்தை விட்டு போயிடும். அப்போ அந்த அம்மா கண்ணீரோடு ஜெபம் பண்ணும் போது திடீரென்று ஜெபம், அந்த அம்மாவுடைய நாக்கெல்லாம் வெளியே ஒரு மாதிரி பண்ணி மேனிஃபெஸ்ட் ஆகி பிசாசு வெளியே வந்து அந்த அம்மா அதுக்கு பிறகு ஜெபத்தை முடிச்சு ஆசீர்வதிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டேன். வீட்டுக்கு போகும்போது இந்த அம்மா என்ன பண்ணியிருக்குது, சர்ச்சுக்கு கீழே இருந்த ஒரு செங்கலை பையில போட்டு தூக்கிட்டு போயிடுச்சு. சர்ச்சுக்கு கீழே அடுக்கி வச்சிருந்த ஒரு செங்கல் எடுத்து பையில போட்டு தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு பாருங்க. அதை எடுத்துட்டு போய் வீட்டில் ஒட்டச்சு வாயில போட்டுக்கொண்டா சாப்பிட முடியலையா. அப்படியே போய் துப்பி வாந்தி எடுத்து வாயில பிரஷ் எல்லாம் போட்டு கழுவி மறுவார ஆலயத்துக்கு வந்த நம்ம சொன்னாங்க, ஐயா, போன வாரம் நீங்க ஜெபம் பண்ண பிறகு உங்க சபையில இருந்து ஒரு கல்லை நான் வீட்டுக்கு தூக்கிட்டு போனேன். ஆனா நீங்க ஜெபம் பண்ண பிறகு எனக்கு கல் திங்கிற எண்ணமே போயிடுத்து. வீட்டில் இருக்கிற அந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி நான் வெளியே போட்டுட்டேன். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் கட்டுக்களில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. பவுல் சொல்றாரு எபிரேயர் ரோமர் 7 அதிகாரம் 24, நிர்பந்தமான மனிதன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க கூடும்? கட்டப்பட்டு இருக்கிறேன், யார் என்ன விடுதலையாக்க கூடும்? யோவான் 8:36 சொல்லுது, குமாரன் விடுதலையாக்கினால் உண்மையாகவே விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எந்த கட்டிலிருந்தும் என் ஆண்டவராகிய இயேசு என்னை விடுதலையாக்க வல்லமையானவர். ஏன்னா அவர் மேல ஒரு அபிஷேகம் இருந்தது. என்ன அபிஷேகம்? குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்ட ஜனங்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிற ஜனங்களை சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவருடைய பெயரிலேயே பாருங்க, இயேசு என்றால் ரட்சிக்கிறவர். எதிலிருந்து ரட்சிக்கிறவர்? பாவத்தில் இருந்து ரட்சிக்கிறவர், கட்டுகளில் இருந்து ரட்சிக்கிறவர், சாபத்திலிருந்து ரட்சிக்கிறவர். கிறிஸ்து என்றால் ரட்சிக்கும்படியாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். அப்ப நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய கட்டுகளில் இருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாகவே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எந்த மனிதனையும் அவர் விடுவிக்க போதுமானவர்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லு. ஹல்லேலூயா. ஆமென். வெரி குட். அவருடைய நாமத்தினால நமக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு 4 விதமான ஒரு கட்டுக்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பிறகு இந்த கட்டுக்கள் எல்லாத்தையும் நம்ம உடைச்சி ஜெபிக்க போகிறோம். முதல் விதமான கட்டு எடுத்து வாசியுங்கள். நீதிமொழிகள் 5 அதிகாரம் 22 நீதிமொழிகள் 5:22. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். துன்மார்க்கனை எது பிடித்துக் கொள்ளுமா? அவனுடைய அக்கிரமங்களை அவனுடைய சொந்த அக்கிரமங்களை அவனை பிடித்துக் கொள்ளும். அவன் எதனால கட்டப்பட்டிருக்கிறான்? பாவ கயிறுகளால கட்டப்பட்டிருக்கு. உலகத்தில் நிறைய கயிறு இருக்குது, ஆனா அது எல்லாவற்றையும் விட சக்தி வாய்ந்தது பாவ கயிறு. பைபிள் சொல்லுது பாருங்க, தன்னுடைய பாவ கயிறுகளால கட்டப்பட்டிருப்பான். இன்றைக்கு இந்த முழு உலகமும் எதனால கட்டப்பட்டிருக்குதுன்னா பாவம் என்கிற கயிறால கட்டப்பட்டிருக்கு. இந்த கயிறு பார்க்க வெளியே தெரியாது. ஏன்னா எந்த மனுஷனும் பாவத்தை வெளிப்படையா செய்கிறது கிடையாது. பாவங்கள் எப்பவுமே அந்தரங்கத்தில் செய்யப்படுகிறது. நம்ம வெளியே பார்க்கும்போது நம்ம ரொம்ப நீதிமான்களை போல பரிசுத்தவான்களை போல காட்டி கொண்டாலும் நம்முடைய தவறுகள் எங்க இருக்குது? அந்தரங்கத்தில் இருக்கிறது. பாவ கயிறுகள் அந்தரங்கத்தில் மறைச்சிருக்குது.
அதனால தான் வசனம் சொல்லுது, அந்தகாரத்திலிருந்தும் மரண இருளிலிருந்தும் அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்தார். அந்தரங்கத்தில் இருக்கிற பாவத்தின் கயிறுகளை இயேசு வரும்போது என்ன செய்கிறார்? முதல்ல அந்த பாவ கயிறை தான் அறுக்கிறார். இயேசு ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அவர் முதல்ல அறுக்கிற கயிறு பாவத்தின் கயிறை தான் அறுப்பார். ஹல்லேலூயா. பாவத்தின் கயிறை அறுத்த பிறகுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இயேசு கொண்டு வருவார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நீங்க பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கிற வரைக்கும் ஆண்டவர்கிட்ட இருந்து எந்த நன்மையும் தருவார், ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வோம் என்று நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பாவ கயிறுகள் அறுக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா நம்ம மாறும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இயேசுவால நுழைய முடியும். அந்த முதல்ல கர்த்தர் அறுக்கிற கயிறு பாவத்தின் கயிறை ஒரு மனிதனுக்குள்ள இருந்து இயேசு அறுக்கிறார். அவர் அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. யோபு 14:16 சொல்கிறது, பாவத்தின் மேலல்லவோ அவர் கவனமா இருக்கிறார். ஒவ்வொரு மனிதன் தவறு செய்யும் போது ஆண்டவர் அந்த தவறெல்லாம் பார்க்கிறார். அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற பாவங்கள், துணிகரமாய் செய்யப்படுகிற பாவங்கள் எல்லா கவுண்ட்டும் ஏறிக்கிட்டே இருக்கும். ஒருவர் கூட மறைக்கவே முடியாது பாருங்க, ஒருவர் கூட மறைக்கவே முடியாது. அவர் தூரத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்து நம்முடைய வழியை எல்லாம் சீர்தூக்கி பார்க்கிற தேவன், நம்முடைய ஒவ்வொரு அடியையும் சீர்தூக்கி பார்க்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நமது சமீபத்தில் இல்லாதது போல இருக்குது. இந்த ஃப்ளைட்லலாம் வரும்போது அடிக்கடிக்கு நான் அதை யோசிப்பது உண்டு. மேலே 35,000 கிலோமீட்டர் அடியில் உயரத்தில் பறந்து கொண்டு இருக்கும் போது, 35,000 ஃபீட்டில் உயரத்தில் பறந்துட்டு இருக்கும் போது கீழே பார்த்தா ஒன்றுமே தெரியாது பாருங்க. பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் கூட குட்டி குட்டியாக தான் தெரியும். காரெல்லாம் தெரியவே தெரியாது, மனுஷெல்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டான். ஆனால் பைபிள் சொல்லுது, தூரத்தில் இருந்து நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார்னா. பரலோகம் எவ்வளோ கோடி 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 கணக்கான மைல்கள் அப்பால பரலோகம் இருக்குது. அங்கே இருந்து பூமியில் இருக்கிற மனிதனுடைய தலைக்குள்ள ஓடுகிற நினைவுகளை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அங்க இருந்து அவனுடைய வாயிலிருந்து சொற்கள் பிறவாததற்கு முன்னதாகவே அந்த சொற்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அங்க தூரத்தில் இருந்து நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும், நடைகளையும், பாதைகளையும் சீர்தூக்கி பார்க்கிற ஒரு சர்வ ஞானமுள்ள ஒரு தேவன் அவர். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எதன் மேல கவனமா இருக்கிறார்? பாவத்தின் மேலல்லவோ கவனமாய் இருக்கிறார். யோபு 14:17 அதுக்கு கீழே உள்ள வசனம் சொல்லுது, என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. மீறுதல் ஒரு கட்டை போல நம்ம கட்டி அது முத்திரையா காணப்படுகிறதா. இன்றைக்கு பாவத்தின் கட்டிலிருந்து முதல்ல நம்மை கர்த்தர் விடுதலையாக்கும்படியா விரும்புகிறார். சில பேருக்கு டிவி பார்க்காத இருக்க முடியாது, அதுவும் ஒரு பாவத்தின் கட்டு தான். நல்லா ஜெபிப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஆனா டிவிக்கு முன்பதாக உட்கார்ந்தே இருக்கீங்க தெரியுமா சிஸ்டர், அது பாவத்தின் கட்டு. அது பாவத்தின் கட்டு. சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? பாவத்தின் கட்டு அது. சில பேருக்கு சீரியல் பார்க்காத இருக்க முடியாது, ஏன்னா அதை கொண்டு வந்து முடிக்கும் போது அப்படிதான் முடிக்கிறான் சீரியலை. விஷ பாட்டில் அப்படி ஊத்துற மாதிரி காண்பிப்பான், டக்குன்னு முடிச்சிருவான். உடனே உங்களுடைய ஆர்வம் தூண்டும், இதை மருமக குடிச்சாலாம் இல்லையா? விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி காண்பிப்பான். கரெக்டா லாரி வரும், அடுத்த வாரம்னு முடிச்சிருவான். அவன் முட்டி செத்தானா இல்லையான்னு உனக்கு தெரியணும் அடுத்த வாரம். இதனால வேலையிலிருந்து சீக்கிரமா வந்து கணவருக்கு சோறு கூட செய்யாத, ஒரு டீ காஃபி கூட போடாத அந்த அம்மா, ஆனா சபையில வந்தா தோத்துறோம் தோத்துறோம் அல்லேலூயா ரபா அடேங்கப்பா. சபையில பார்க்கும் போது ஐயோ இந்த சிஸ்டர் நல்ல ஜெபிக்கிற ஜெப வீராங்கனை. இல்லை இல்லை, அப்படி தப்பு கணக்கு போட்டுடக்கூடாது. வீட்டில் அது பிசாசு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. பாவத்தின் கட்டு, பாவத்தின் கட்டு. சில பேருக்கு குடி, சபைக்கு வருவாங்க ஆனா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. பாவ கட்டு பிரதர்.
பாவக்கட்டு. கிறிஸ்மஸுக்கு ஒரு நாள் தான் அதை செய்கிறேன். ஆண்டவர் கோச்சிக்க மாட்டார். அவர் பிறந்ததை சந்தோஷப்பட்டு உட்காந்து குடிக்கிறார் அவர். அல்லேலூயா. பாவத்தின் கட்டு, பாவத்தின் கட்டு. தேவனுக்கு பிரியமில்லாத எதை நம்ம செஞ்சாலும் அது பிசாசின் கட்டு தான். அசுத்தமான எண்ணங்கள் சில பேருக்கு அலை மோதிக்கிட்டே இருக்கும். தவறான எண்ணங்கள், தவறான பாதைகள், தவறான யோசனைகள், பாவத்தின் கட்டு அது. இந்த கட்டுகள் இருக்கிற வரையிலும் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள முழுமையா கிரியை செய்யவே முடியாது. தேவன் நம்மை பாவ கட்டிலிருந்து முதல்ல விடுதலையாக்கும்படியாக விரும்புகிறார். ஒரு முறை ஒரு பெண்ணுக்கு கேன்சர் வந்துடுச்சு. கேன்சர் வந்து அவ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண் ரொம்ப வேதனைப்பட்டா. ஐயோ, எனக்கு ஏன் இந்த மார்பக புற்றுநோய் இந்த வயதில் வந்தது? ஒரு முறை பாஸ்டர்கிட்ட ஒருத்தர்கிட்ட ஜெபிக்க போனா, அந்த பாஸ்டர் அவன் மேலே கையை வைத்து ஜெபிக்கும் போது அவருக்குள்ள இருந்து ஒரு பிசாசு வெளிப்பட்டு சொன்னது, இவ சபைக்கு போறானா, இவளுக்குள்ள உள்ளான பரிசுத்தம் கிடையாது. இரவு நேரங்களில் ஆபாச படங்களை இவ பார்ப்பா. அந்த படங்களை பார்ப்பதில் இவ அடிமையா இருக்கிறார். அதனால இவ அந்த ஆபாச படங்களை பார்க்கும்பொழுது அந்த படங்களில் நான் உள்ள மறைஞ்சிருந்தேன். இவ அந்த சைட்டுக்குள்ள போய் என்னை பார்த்த உடனே அவ கண்கள் வழியா நான் உள்ள இறங்கி இவருடைய மார்பக பகுதியில் நான் கேன்சர் கட்டியை உருவாக்கிட்டேன்னு பிசாசு சொன்னது. பயங்கர அதிர்ச்சியா இருந்தது பாஸ்டருக்கு. வெளியே பார்க்க அந்த பிள்ளை ஒரு பரிசுத்தமான பிள்ளைய போல காணப்பட்டாலும் உள்ள பரிசுத்தம் கிடையாது. சில அசுத்தமான காரியங்களை பார்ப்பது நிமித்தம் சில பிசாசுகள் உள்ள நுழைந்து சில வியாதிகளை உருவாக்கிவிடும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவன் எவனும், யோவான் 8:34 சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. அது ஒரு அடிமைத்தனப்படுத்துகிற பிசாஸ். நல்லா கேளுங்க சிஸ்டர், நீங்க செய்யற ஒவ்வொரு பாவமும் உங்க குடும்பத்தில் பெரிய ஒரு இம்பாக்டை கண்டிப்பா கொண்டு வரும். கணவர்மார்கள் மனைவிமார்க்கு சரியாம செய்கிற எந்த பாவமும் உங்க பிள்ளைகளை எல்லாரையும் அதை அஃபெக்ட் பண்ணும். நீங்க நினைக்கிறீங்க இது என்னோடு போட்டோம், என் மனைவி பிள்ளைங்கெல்லாம் சபைக்கு போய் ஜெபிக்கிறவங்க அவங்க நல்லா இருக்கட்டும். அப்படி கிடையாது. நீங்க மறைவா செய்கிற எல்லா பாவமும் உங்க முழு குடும்பத்தையும் அது தாக்கும். முழு குடும்பத்தையும் அதை அழிக்கக்கூடிய வல்லமை உண்டு. ஒரு முறை உண்மையா நடந்த செய்தி, சென்னையில் ஒரு சம்பவம். ஒரு பாஸ்டர் அவங்க மனைவி வியாதிப்பட்டு போயிட்டாங்க. பல நாட்களாக அவங்க வியாதியில் இருக்கிறாங்க. எவ்வளவு ஜெபிக்கிறாங்க, ஆனால் அந்த அம்மாவுடைய வியாதி, அந்த பாஸ்டர் அம்மாவுடைய வியாதி சுகமாகலை. சென்னை தாம்பரத்தில் நடந்த ஒரு விஷயம். பல நாட்கள் அந்த அம்மா வியாதிப்பட்டு நாளுக்கு நாள் பலவீனப்பட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. சுகம் வரலை எவ்வளவு ஜெபம் பண்ணியும். ஒரு முறை அந்த பாஸ்டருடைய பையன், அவனுடைய கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ சபையில் இருந்த ஒரு விசுவாசி அந்த கம்ப்யூட்டரை கொண்டு போய் அவருடைய வீட்டில் உட்கார்ந்து அதை பழுது பார்க்கும் போது பார்த்தா அந்த பாஸ்டருடைய பையன் கம்ப்யூட்டர் ஃபுல்லாக ஆபாச படங்களை அதில் டவுன்லோட் பண்ணி வைத்து கொண்டு அதை பார்த்து கொண்டு இருக்கிறான். ஃபுல்லாக அதில் அசுத்தமான படங்கள். உடனே இந்த விசுவாசிக்கு பயங்கர கோபம். அவனுக்கு ஃபோன் அடித்து அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு, என்ன நீ பண்ணிட்டு இருக்கிற? உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் நீ அசுத்தமான காரியத்தில் விழுந்து போய் இருக்கிறியே. நீ எப்படி அந்த சபையில் மைக்கப்பிடிச்சு நீ ஆராதனைலாம் ஏறெடுத்து கொண்டு இருக்கிற? கர்த்தர் உன் நிமித்தமாக உன் குடும்பத்தை அடிக்கிறாரப்பா. உன்னுடைய ஒரு அசுத்தமான இந்த காரியம் உன் வீட்டை பாதித்து கொண்டு இருக்கிறது, உங்கள் அம்மாவை பலவீனத்தில் அது தள்ளி வைத்திருக்கிறது உனக்கு தெரியாதா? அதுக்கு பிறகு அவன் மனம் திரும்பி அழுது அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லாத்தையும் அவன் டெலீட் பண்ண பிறகு அந்த பாஸ்டர் அம்மா ஒரே வாரத்தில் அந்த பலவீனத்திலிருந்து மீண்டு வெளியே வந்துட்டான். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு நம்ம வீட்டை பாதிக்க. என் ஊழியத்தில் இதை நான் நிறைய பார்க்கிறேன். சில பிள்ளைகளுக்கு பேய் போகாது. அந்த பிசாசுகள் சொல்லும் இவங்க அப்பா சரி கிடையாதுன்னு சொல்லும், இவங்க அப்பா அம்மா சரி கிடையாதுன்னு பேய்கள் சொல்லும். அதனால இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில நாங்க கிரியை செய்கிறோம். இவங்க அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுகிற விதத்தில் அவங்க தேடலை, அவங்க சும்மா சபைக்கு வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் யார் சொல்லுவா? பிசாசுகளே சொல்லும். யார் எதிர்க்க? அவங்க தாய் தகப்பன் எதிர்க்கவே சொல்லி அசிங்கப்படுத்தும். இவங்க சரி கிடையாது, இவங்க சரி இல்லாததுனால தான் இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை நான் பிடிச்சிருக்கிறேன்.
நிறைய பேர் அந்த மாதிரி பிசாசு சொன்ன உடனே முட்டி போட்டு ஓன்னு அழுது ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பின பிறகு அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற பிசாசு வெளியே போகும். அப்போ நான் கண்டுபிடித்த ஒன்று, ஒரு மனிதன் ஒரு தவறு செய்யும் போது அவனோடு அந்த பாவங்கள் போவது கிடையாது, அது அந்த குடும்பத்தை ஆட்கொள்ளும். ஆகான் ஒருவன் தான் திருடுனான். யோசுவா 7வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஆகான் ஒருவன் தான் திருடுனான். சாபத்தீடான சில பொருட்களை கொண்டு வந்து தன் வீட்டுக்குள்ள மறைத்து வைத்தான். ஆனா செத்தது யாரு? ஆகானுடைய மனைவி, பிள்ளைகள், அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் காலி. ஹல்லேலூயா. அவன் ஒருத்தன் செய்த பாவம் அந்த குடும்பத்தை அழிச்சு போட்டது. உங்க வீட்டில் பிரதர் சிஸ்டர் நீங்க செய்யக்கூடிய ஒரு தவறு, ஒரு அந்தரங்க பாவம், இது உங்க குடும்பத்தையே நாளுக்கு நாள் அழிச்சிடும். நம்ம நினைச்சிருக்கிறோம் தப்பெல்லாம் செஞ்சுட்டு வந்து இயேசுநாதர்கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிச்சுட்டு, திரும்பி நீ தப்பு செஞ்சு அடுத்த வாரம் வந்து மன்னிப்பு கேட்டா மன்னிச்சுட்டு, இப்படி எவ்வளவு நாள் மன்னிச்சிட்டு இருப்பாரு? தாவீது செய்த பாவம் அவனோடு போல அவன் சந்ததியை பிடிச்சது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாது. நீ எதை அந்தரங்கத்தில் செஞ்சியோ உன் பிள்ளைங்க அதை சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பதாக சூரியனுக்கு கீழே அதே பாவத்தை வெட்டாந்தரையில செய்வாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எந்த பாவத்தை அந்தரங்கத்தில் செய்து கொண்டிருக்கீங்களோ உங்க பிள்ளைங்க அதை சகல கண்களுக்கு முன்பதாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பாவத்தோடு விளையாடுவது அது நெருப்போடு விளையாடுவதற்கு சமம். தேவ பிள்ளைகள் ஆண்டவர் பரிசுத்தமா வாழல அழைச்சிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு 3 பேர் ட்ரெயினுக்காக காத்திருந்தாங்க. ட்ரெயின் வரலை. ட்ரெயின் வராத அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க, சரி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சீட் ஆடுவோன்னு சொல்லி காசெல்லாம் கட்டி 3 பேரும் சீட் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ட்ரெயின் வந்துடுச்சு. இவங்க ரொம்ப மும்முரமா சீட் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க பணத்தை கட்டி. ட்ரெயின் வந்ததே தெரியல. ட்ரெயின் இப்போ வந்து பான் ஆன் அடிச்சு ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புது. அந்த நேரத்தில் தான் பார்க்குறாங்க, டேய் ட்ரெயின் கிளம்புதுறான்னு சொல்லி அந்த பணத்தெல்லாம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு தப 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 தபன்னு ஓடி போய் ட்ரெயினில் 2 பேர் ஏறிட்டாங்க. ஒருத்தன் ஓடி போய் ஏறும்போது ஒரு அம்மா பழங்கூடிய தலையில் வச்சுட்டு அது ஏறிட்டு இருக்கு. ட்ரெயின் அப்படியே அந்த பிளாட்ஃபார்மில் நடந்து போகுது. அந்த அம்மா ஒரு தட்டிட்டு அவன் ட்ரெயினில் போய் ஏறிட்டான். அந்த அம்மாவுடைய பழக்கூடெல்லாம் கீழே கொட்டி அந்த அம்மா ஒரு மூலையில் விழுந்து அந்த பழங்கள் எல்லாம் ஸ்டேஷனுடைய இந்த பக்கம் கொஞ்சம் பழங்கள், அந்த பக்கம் கொஞ்சம் பழங்கள், சில பழங்கள் உருண்டு ஓடி போய் அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற அந்த சாக்கடை தண்ணீரெல்லாம் அது விழுந்து அந்த அம்மா அப்படியே படுத்திருக்கிறது. இவன் ட்ரெயினில் ஏறிக்கொண்டு அந்த ட்ரெயின் அப்படியே போய்கொண்டு இருக்கும்போது அந்த அம்மாவை பார்க்குறான். அந்த அம்மா அப்படியே படுத்திருக்கிறான். பழங்கள் எல்லாம் கீழே அங்கங்கே செதறி போயிருக்குது. இவனுக்கு மனசு தாங்கலை. ஐயோ நம்ம தவறு செஞ்சிட்டோமே, நம்ம பாவம் செஞ்சிட்டோமேன்னு சொல்லி ஓடுற ட்ரெயின்லேருந்து தப்புன்னு குதிச்சு அந்த அம்மா கிட்ட வந்து அந்த கூடையை எடுத்து அந்த பழங்களெல்லாம் பொறுக்கி, சாக்கடையில் விழுந்த பழத்தை மாத்திரம் விட்டுட்டு மற்ற பழங்களெல்லாம் தூக்கி பொறுக்கி ஒன்றா பொறுக்கி கொடுத்து அந்த அம்மாவை தூக்கி எடுத்து உட்கார வச்சு தண்ணி கொடுத்து அந்த அம்மா தலை மேலே அந்த கூடையை தூக்கி வைத்த போது அந்த அம்மா கேட்டாங்க, சார் நீங்கள் இயேசுநாதரான்னு கேட்டாங்க. நீங்கள் இயேசுநாதரா? இந்த அவன் சொன்னான், இல்லைம்மா நான் இயேசுநாதர் இல்லைம்மான்னு சொல்லிட்டு ட்ரெயின் வந்தது ஏறி வீட்டுக்கு வந்துட்டான். அன்றைக்கு இரவு வந்து அவன் வீட்டில் படுத்திருக்கிற நேரத்தில் அந்த அம்மா கண்ணு தெரியாத அம்மா, அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. அந்த சம்பவத்தை இவன் நினைச்சு அந்த கண்ணு தெரியாத அம்மாவை இடிச்சு அந்த பழத்தெல்லாம் கொட்டி அந்த அம்மா கேட்ட அந்த ஒரு வார்த்தை, நீங்கன்னா இயேசுநாதரா, நீங்க இயேசுநாதரான்னு கேட்ட அந்த ஒரு வார்த்தை அவனுடைய இருதயத்தில் இரவெல்லாம் அலை மோதி கொண்டிருந்தது. நீ இயேசுநாதரா, நீ இயேசுநாதரா. அவனையும் அறியாம பெட்டில் இருந்து கீழே இறங்கினா முட்டி போட்டான். ஆண்டவரே நான் ஒரு பாவியாகிய ஒரு மனிதன், என் வாழ்க்கையில் எவ்வளோ அந்தரங்க பாவங்கள் உண்டு, என்னை உம்மை போல மாற்றுங்கப்பான்னு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை உங்களை போல மாற்றுங்க, என்னை இயேசுவை போல மாற்றுங்க, நீதி உள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன், என்னை உம்மை போல மாற்றுங்கன்னு சொல்லி கைகளை உயர்த்தி ஜெபித்து தன்னுடைய பாவங்களை கல்வாரி சிலுவையின் இரத்தத்தால் கழுவி கொண்டு தேவ பிள்ளையாய் அன்று இரவு அவன் மாறினான். ஹல்லேலூயா. சிஸ்டர் பிரதர் நல்லா கேட்டுக்கங்க, பரலோகம் என்பது ஜெயம் கொண்டவர்களால் நிரம்பி இருக்கிற இடம். பரலோகத்தில் பாவத்தில் ஜெயம் கொள்ளாதவர்கள் ஒருபோதும் பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. பரலோகம் பாவத்தை ஜெயித்தவர்களால் சுதந்திரிக்கப்படுகிற இடம்.
பரலோகம் சாபத்தை ஜெயித்தவர்களால சுதந்திரிக்கப்படுகிற இடம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 2 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஜெயம் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் பரதேசின் மத்தியில இருக்கிற ஜீவ விருட்சகத்தின் கனியை புசிக்க கொடுப்பாராம். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் 2ஆம் மரணத்தில் அவர்கள் சேதப்படாமல் தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து ஒருவரும் அறியாத நாமத்தை அவர்களுக்கு தேவன் தரிப்பிக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் பரிசுத்தமான வஸ்திரத்தை கொடுத்து அவர்களை ஆலயத்தில் தூண்களாய் நிறுத்துகிறார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அவர்கள் நாமத்தை அறிக்கை பண்ணுகிறாராம். ஜெயம் கொள்ளுகிறவர்களுடைய நாமத்தை ஜீவ புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதுகிறாராம். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவர்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஆண்டவர் சொல்றார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்கார்ந்து இருப்பான் என்று கர்த்தர் ஜெயம் கொள்ளுகிறவர்களை குறித்து வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறார். பிரதர் சிஸ்டர், நம்மை பாவத்திலிருந்து நாம் முதல்ல ஜெயம் கொள்ளணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே பாவத்தில் நான் ஜெயம் கொள்ளணும். பரலோகம் தோல்வியில் வாழ்கிற மனிதன் இருக்கிற இடம் அல்ல, ஜெயம் கொண்டவர்கள் சுதந்திரிக்கிற இடம். பாவ சோதனையை ஜெயிக்கிறவர்களால சுதந்திரிக்கப்படுகிற இடம். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. நம்மை சுத்திகரிப்பது 3 விஷயம்தான். நம்முடைய வாழ்க்கையை ஜெயம் கொள்ள செய்வது, நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குவது. 1 சத்திய வசனம். இந்த வசனம் எல்லாம் நம்ம ஒருபோதும் பரிசுத்தமா வாழவே முடியாது. 2வது நம்மை பரிசுத்தப்படுத்துவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். 1 யோவான் 1 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 3வது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த பூமியில மனுஷனை பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்துவது இந்த 3 காரியங்கள் தான். கர்த்தருடைய வசனம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம், பரிசுத்த ஆவியானவர். இந்த 3ம் உங்க வாழ்க்கையில இல்லாத பட்சத்துல நான் சொல்றேன், ஒருபோதும் பரலோகத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கவே முடியாது. ஒருபோதும் ஜெயம் எடுக்கவே முடியாது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாவ கட்டிலிருந்து விடுதலையாக்க தான் இயேசு பூமியில நமக்காக ரத்தத்தை சிந்தி அப்படியே ரத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது கட்டு எடுத்து வாசிங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15. ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். அவன் சந்திரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். ஜலத்திலும் விழுகிறான். மார்க் 9:17 அதே சம்பவத்தை வாசிக்கிறோம். எடுத்து வாசிங்க. மார்க் 9:17 இதே சம்பவம் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரை, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். ஊமையான ஆவி பிடித்த மகன், ஊமையான ஆவி. மத்தேயு 17 சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அப்படின்னா பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவனுடைய மைண்டு பிசாசு கட்டி இருக்குது. அவனுடைய வாயில பேச முடியல, ஊமையா இருக்கிறான். 18வது வசனத்தையும் வாசிங்க. அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அளக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். 2வது கட்டு. முதல் கட்டு பாவத்தின் கட்டு, 2வது கட்டு பிசாசின் கட்டு. ஹல்லேலூயா. அந்த தகப்பன் சொல்றார் இயேசு கிறிஸ்துவிட்ட, சிறு வயது முதற்கொண்டு இவன் இந்த பிரச்சனையில் இருக்கிறான். சின்ன வயசுல இருந்த இவன் இந்த பிரச்சனையில் இருக்கிறான். இதுதான் பிசாசின் கட்டு. இயேசு என்ன செய்யறாரு? அந்த பிசாசை அதட்டின உடனே அவ்வளவு வருடங்களா சிறு வயதிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில இருந்த அந்த பிசாசின் கட்டிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா.
நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள் பிசாசின் கட்டுகள் கிரியேட் செய்யும். இரவு நேரங்களில் வந்து கிரியேட் செய்யும். வேலைக்கு போகும்போது தொடர்ச்சியாக வருகிற ஆக்சிடென்ட்டுகள் மூலமா கிரியேட் செய்யும். அல்லது நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ப்ராஸ்பெரிட்டி இருக்காது, ஃப்ளரிஷ் ஆகவே மாட்டீங்க. எல்லாம் பொத்தலான பையில போடுகிறது போல உங்கள் வருமானங்கள் எல்லாம் விழுந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் செழிப்பு இருக்காது, திருமணத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் சமாதானம் இருக்காது. ஏதோ ஒரு அடைப்பட்டு இருக்கிறது போலவே வாழ்ந்து கொண்டிருப்போம். இதுதான் பிசாசின் கட்டு. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சமீபத்தில் ஒரு பிரதர் என்னை தேடி வந்தார், ஜெபிக்கும்படியா கேரளாலேருந்து வந்திருந்தார். அவருக்கு பயங்கரமான ஒரு மந்திரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவர் ஒரு இன்ஜினியர். ஆனால் இந்த மாந்திரிகத்தில் அவரை கட்டின பிறகு, இந்த பிசாசின் கட்டில் அவர் கட்டப்பட்ட பிறகு வேலைக்கே போக முடியாது. அவர் சொல்லுவார், காலையில் வீட்டில் லஞ்ச் எல்லாம் கட்டி எடுத்துட்டு இன்னெல்லாம் பண்ணிக்கிட்டு ஷூவெல்லாம் போட்டுக்கிட்டு நான் வேலைக்கு போவேன் பாஸ்டர். பாதி வழியில எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. பைக்கோடு சேர்த்து அப்படியே மயக்கடிச்சு விழுந்துருவேன். தெருக்களிலே நான் விழுந்து கிடப்பேன். யாராவது பார்த்து, ஆட்டோக்காரர்கள் என்னை பார்த்து என்னுடைய அட்ரஸை எடுத்து என்னை வீட்டுக்கு தூக்கி கொண்டு வந்து போட்டுட்டு போவாங்க. இந்த மாதிரி நான் வேலைக்கே போக முடியாதபடி என்னை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. இதுதான் பிசாசின் கட்டுகள். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் இந்த பிசாசின் கட்டுகள் போராடும். ஏதோ நம்முடைய சரீரத்தை கட்டி வச்சிருக்கோம், குடும்பத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை கட்டி வச்சிருக்கோம். ஒரு முறை என்னுடைய யூடியூப் வீடியோஸை பார்த்துட்டு ஒரு பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஐயா, நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம், தயவு செய்து எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டார். அப்போ அந்த நாட்களில் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். அப்போ நான் ஒரு வீட்டுக்கு அட்ரஸை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனேன். அவர் சொன்னார், எங்கள் வீட்டில் பயங்கரமான ஒரு பிசாசின் கட்டு இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வியாதி, நோய் இருக்குது. அது மாத்திரமல்ல, ஏன்னா ஒரு பெட்ரூமுக்கு கொண்டு போய் காட்டினார். பெட்ரூம் கதவை திறந்தா அந்த பெட்ரூம் ஃபுல்லாக இந்த ரத்தத்தில், காலில் ரத்தத்தோடு நடந்த அந்த அச்சு இருக்கும் பாருங்கள், அந்த அச்சுவடுகள், அந்த மாதிரி பெட்ரூம் ஃபுல்லாக ரத்த அச்சுவடுகள் இருக்குது. அவர் காட்டுறார், இங்கே பாருங்க ஐயா, பாருங்க ரத்த அச்சுவடு பாருங்க, அங்கே பாருங்க அந்த காலச்சு பாருங்க, அதுவும் ரத்தம் தான். இப்படி நாங்கள் நைட்டு தூங்கி காலையில் எழுந்தா வீடு ஃபுல்லாக யாரோ ரத்தத்தோடு கூட நடந்தது போல அடி சுவடுகள் எங்கள் வீடு ஃபுல்லாக இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே அந்த அம்மா ஓடி போய் கிச்சன்லேருந்து ஒரு 25 கிலோ கோணி மூட்டியை தூக்கிட்டு வெளியே வராங்க. ஐயா, இது பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி வாங்கின 25 கிலோ அரிசி. எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி சாத்தா வந்து இரவே இந்த அரிசியெல்லாம் தின்னுட்டு 25 கிலோ அரிசியை ஒரே இரவில் தின்னுட்டு கோணியை போட்டுட்டு போயிருக்காது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அதுக்கு பிறகு டைரியை கொண்டு வந்தார். பாருங்க ஐயா, நேற்று தான் நான் வாடகை கட்ட சொல்லி, இது எலக்ட்ரிக்கல் பில்லு கட்டணும்னு சொல்லி நான் அதை எழுதி பணத்தை இதுக்குள்ள வச்சுட்டு படுத்தேன். காலையில் எழுந்து பார்த்தா அந்த பணம் காணும். எப்படி இருக்கும் பாருங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பைத்தியம் பிடிக்கணும் பாருங்க. வருகிற வருமானம் எல்லாம் காணாத போயிடுது. அவர் சொல்றாரு, என் வீட்டின் பீரோவுக்கு கீழே ஹோம்னு எழுதி இருக்கும். அதை நான் பார்த்துட்டு பீரோவை திறந்தனா பீரோக்குள்ள இருக்கிற எல்லா பணமும் வேனிஷ் ஆயிடும், மறைஞ்சிரும். இந்த மாதிரி எங்க வீட்டில் ஆயிரக்கணக்கான பணங்களை பிசாசு திருடி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு விடுதலை இல்லையா, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு சொன்னாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுதான் பிசாசின் கட்டு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எதற்காக இயேசு வந்தாரு? அவருடைய ரத்தத்தை மாத்திரம் கொடுத்து நம்ம பாவ கட்டிலிருந்து மாத்திரம் அறுக்க வரல. 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் இந்த பூமியில வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செய்த 85% ஊழியம் என்ன தெரியுங்களா பிரதர் சிஸ்டர்? பிசாசுகளை துரத்துகிறதும் வியாதிகளை சுகமாக்குகிறதும். அவருடைய 85% of Jesus's ministry was casting out demons and healing the sick people. பிசாசுகளை துரத்துவதும் வியாதியஸ்தர்களை குணமாக்குவதும் தான் இயேசு கிறிஸ்து செய்த மேன்மையான ஊழியங்கள். 85% ஊழியங்கள். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், இந்த மகன் இந்த பிசாசின் கட்டிலிருந்து அறுக்கப்படலைன்னா இவ ஆசீர்வாதமா இருக்க முடியாதுன்னு சொல்லி. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது பிசாசின் கட்டுகள் இருக்குதா? அதை இன்றைக்கு நம்ம அறிக்கை செய்து எல்லாத்தையும் உடைக்க போறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க?
ஹல்லேலூயா. நீங்க ஜெபத்தோட இந்த செய்தியை கேளுங்க. சும்மா உட்கார்ந்து அப்படியே கேட்டுறாதீங்க. ஜெபத்தோட, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற பாவ கயிறுகள் அறுத்து போடுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் கட்டுகள், என் பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்கிறாங்க ஆனா வேலை கிடைக்கல, இதெல்லாம் பிசாசின் கிரியைகள், இதெல்லாத்தையும் என் குடும்பத்திலிருந்து அழிச்சு போடுங்க. ஜெபத்தோடு இந்த செய்தியை கேளுங்க. முடிவில் உங்களுக்காய் ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. மூன்றாவது லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இது பலவீனத்தின் கட்டு. முதல்ல பார்த்தோம் பாவத்தின் கட்டு, இரண்டாவது பிசாசின் கட்டு, மூன்றாவது பலவீனத்தின் கட்டு. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ஆலயத்தில், ஜெப ஆலயத்தில் இயேசு ஒருவளை பார்க்கிறார். அவ எப்படிப்பட்டவளா இருந்தா? எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத ஒரு கூனி. எவ்வளவு வேணும்? நீங்களும் நானும் ஒருத்தர் அப்படி பார்த்தா என்ன செய்வோம்? அப்படி ஒரு கூணு வளைஞ்சிருக்கிற ஒரு நபரை பார்த்தா நீங்களும் நானும் என்ன செய்வோம்? பாவம், எவ்வளோ கஷ்டப்படுவாங்கல்ல இந்த அம்மா, பாரு இந்த அம்மாவுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம புறப்பட்டு போயிடுவோம். ஆனால் இயேசு பார்க்குறாரு. இயேசு அவளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆவியை பார்க்குறாரு. இல்லை இந்த அம்மாவுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை இது சாதாரணமாக வரல, இவளுடைய முதுகு தண்டில் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி உட்கார்ந்து இருக்கிறது. அதை பார்த்த உடனே இயேசு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டார். பழைய ஏற்பாட்டில் இந்த ஆவியை எங்குமே இல்லை, யாருக்குமே இந்த ஆவிகள், இப்படிப்பட்ட ஆவிகளை பழைய ஏற்பாட்டில் யாருமே கண்டுபிடிக்கல. ஆனால் இயேசு பிசாசுகளை வெளியரங்கமான கோலமாக்கினார். மறைந்திருக்கிற பிசாசுகள், ஒவ்வொரு பிசாசுக்கும் ஆண்டவர் பேரை சொல்லி அதட்டுகிறார். பலவீனப்படுத்துகிற ஆவின்னு ஆண்டவர் கூப்பிடுகிறார். இது பலவீனத்தை கொண்டு வருமா இந்த ஆவி? ஹல்லேலூயா. என்ன செய்யும்? உங்களுக்கு முதுகு தண்டு வலியை கொண்டு வரும். உங்களால் ரொம்ப நேரம் பைக் ஓட்ட முடியாது, ரொம்ப நேரம் லேப்டாப்பில் உட்காந்து வேலை செய்ய முடியாது. கழுத்து வலி, முதுகு வலி, இதெல்லாம் கொண்டு வந்து உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பிசாசு. கை வலி, ஷோல்டர் வலி, எலும்புகளை தாக்கி கொண்டிருக்கும், நரம்புகளை தாக்கி கொண்டிருக்கும், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளை கொண்டு வந்து பயங்கரமான வேதனை வலியை உங்க வயிற்றில் கொண்டு வரும். பலவீனப்படுத்துகிற பிசாசு. கண்களினுடைய நரம்புகளை தாக்கி கண் பார்வையை அது கோளாறு செய்யும். உங்க முடியெல்லாம் உதிர செய்து உங்களை வழுக்க மண்டையாக்கும். இதெல்லாம் பலவீனப்படுத்துகிற பிசாசின் ஆவிகள். ஹல்லேலூயா. ஸ்கின் இன்ஃபெக்ஷனை கொண்டு வரும், கட்டிகளை கொண்டு வரும். இதெல்லாம் பலவீனப்படுத்துகிற பிசாசுகளுடைய கிரியைகள். மூட்டு வலியை கொண்டு வரும், நல்லா நடக்க முடியாது, சரியா உட்கார முடியாது, சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது, சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ஒரே ஏப்பமா வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பலவீனப்படுத்துகிற ஆவிகள். சில பேருக்கு நல்ல உணவு சாப்பிடவே முடியாது பாருங்க. இந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா அலர்ஜி ஆகிடும், ஸ்கின் அலர்ஜி வந்துடும், வயிறு எரிச்சல் வரும், நெஞ்சு எரிச்சல் வரும். இதெல்லாம் பலவீனப்படுத்துகிற பிசாசுகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள். ஹல்லேலூயா. இந்த ஆவியை நீங்க துரத்தாத பட்சத்தில் நான் சொல்றேன், கடைசி வரைக்கும் நீங்க பலவீனத்தோடு தான் இருக்க போறீங்க. ஆண்டவர் நம்ம பலவீனத்தோடு ஒருபோதும் கர்த்தர் நம்மை படைக்கல. ஆண்டவர் நமக்கு நல்ல பலனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். பைபிள் சொல்லுது, சங்கீதம் 107, 103, 3, 4, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன். நன்மையும் கிருபையும் உன்னை ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும்படியாக ஆண்டவர் நமக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை தருகிறார். நம்முடைய கால்களுக்கு மான் கால்களுக்கு ஒத்த பலனை தருகிறார். நம்முடைய கைகள் வெண்கல வில்லும் வளையும்படியாக நம்முடைய கைகளுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை நம்முடைய கரங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் ஒருபோதும் பலவீனத்தை நமக்கு வாக்கு பண்ணல, கர்த்தர் நமக்கு பலனை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் மோசே 120 வயது வரையிலும் பலவீனமானவனா இல்ல, பலனுள்ளவனா இருந்தான். அவன் கண் பார்வை மங்கல. காலேப் சொல்றான், நான் 40 வயதுல எனக்குள்ள இருந்த பலன் இப்ப 80 வயசுலே எனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. இந்த நாளில பலவீனப்பட்டு போய் இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்க வாழ வயதின் பலனை கர்த்தர் மீண்டும் இன்றைக்கு புதுப்பிப்பார். கழுகுக்கு சமானமாய் உங்களுடைய பலன் திரும்ப புதுப்பிக்கப்படும்.
இது பலவீனப்படுத்துகிற ஆவியை இன்றைக்கு அடிக்கணும். ஊழியத்தில் பார்த்திருக்க இந்த பலவீனப்படுத்துகிற சில ஆவிகளை துரத்தன உடனே கண் பார்வை தெரிய ஆரம்பிச்சிடும். உதிர்ந்து போன கொட்டின முடியெல்லாம் கூட வளர்ந்து இருக்குது. சில பேருக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான வியாதிகள் குணமாயிடும், பைல்ஸ் வியாதிகள் குணமாகும். இதெல்லாம் பலவீனப்படுத்துகிற ஆவி. ஒரு முறை ஒரு கூட்டத்தில் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், இந்த கூட்டத்தில் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீ, கான்ஸ்டிபேஷன் தெரியும் இல்லையா, மலச்சிக்கல், மோஷன் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க, ப்ளீடிங் ஆகும் மோஷன் போகும்போது. ஆண்டவர் சொன்னார், இந்த கூட்டத்தில் அப்படிப்பட்ட ஒருத்தவங்க வேதனையோடு இருக்கீங்க, அது உங்களை பலவீனப்படுத்துகிற பிசாஸ். அல்லேலூயா. இன்னொரு சகோதரிக்கு பெட் வெட்டிங் ப்ராப்ளம் இருந்தது. ஆண்டவர் அதையும் சொல்லி கூப்பிட்டார். யூரின் பெட் மேலேயே அவங்களையும் அறியாமையே யூரின் போயிடுவாங்க. இது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. உங்களையும் அறியாத அந்த பகுதியெல்லாம் அதை வீக்காக்கி உங்களுக்கு அந்த யூரின் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். பலவீனப்படுத்துகிற பிசாசு, உங்கள் உறுப்புகளுடைய பலனை திருடுகிற ஆவிகள், இதெல்லாம் அடிச்சு துரத்தணும். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பலன், சாகிற வரையிலும் கண் பார்வை மங்கக்கூடாது, சாகிற வரையிலும் எலும்பு தேயக்கூடாது, சாகிற வரையிலும் நீங்க கூனி குறுகி போய் நடக்க கூடாது, நிமிர்ந்து நடக்கணும், பலனோடு நடக்கணும். அந்த சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. பலவீனப்படுத்துகிற பிசாசு ஒருபோதும் இது நமக்கு வந்துடுச்சுன்னு சொல்லி அதை மருந்து மாத்திரை சாப்பிட்டு கூடயே அப்படியே பத்திரமா வச்சுக்க கூடாது. இயேசுவின் நாமத்தை சொல்லி அடிச்சு துரத்தணும் அந்த ஆவியை. இந்த ஒற்றை தலைவலி வருவது, தலைக்குள்ள ஏதோ ஓடுறது போல இருக்கிறது, இதெல்லாம் பலவீனப்படுத்துகிற பிசாசுகள். ஒரு முறை எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. இது நடந்த ஒரு 3 வருஷம் கொரோனா பீரியடுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஒரு குடும்பத்தார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ரொம்ப வேதனைப்படுறாங்க, நீங்கள் தயவு செஞ்சு வந்து ஜெபிக்கணும். அப்போ அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். போனால் அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஸ்கார்ஃபெல்லாம் கட்டிக்கிட்டு. வயதானவங்க, வயதுனா ரொம்ப வயதில்லை, அந்த பலவீனம் வந்த பிறகு ரொம்ப வயசு போல் அவங்களுக்கு அது தெரியுது. அவங்க சொல்கிறாங்க, அந்த பையன் அவங்களுடைய மகன் சொல்கிறான், ஐயா இவங்க தான் எங்களுடைய அம்மா, இவங்களுக்கு ஒரு கண் பார்வை போயிடுச்சு. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பயங்கரமான தலைவலி, இந்த காதிலிருந்து சீழ் ஊற்றிக்கிட்டே இருக்குது, பெரிய பஞ்சு வச்சு அங்கே கட்டி இருக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு தலைவலி வந்து நரம்புகள் பாதிக்கப்பட்டு ஒரு கண் பார்வையை இழந்துட்டாங்க. இந்த பக்கம் காதில் சீழா வழிந்து கொண்டு இருக்கிறது. எங்கள் அம்மா இரவு நேரங்களில் தூங்கவே மாட்டாங்க ஐயா. எங்கள் அம்மாவை பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கர மனவேதனையாக இருக்குது. இரவு நேரங்களில் உட்கார்ந்து தலைவலி தாங்க முடியாத செவுறு ஓரத்தில் உட்கார்ந்து செவுத்துல தலையை டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் இரவு ஃபுல்லாக. இந்த பையன் சொல்கிறான், எங்கள் அம்மாவுடைய அந்த ஒவ்வொரு சத்தத்தை, அந்த இடி சத்தத்தை கேட்கும் போது எங்கள் இருதயத்தில் இடி விழுகிறது போல இருக்கு. இரவெல்லாம் தூங்க மாட்டாங்க, சாப்பிட முடியாது எங்கள் அம்மாவால், ஃப்ளாட்டாக படுக்கவே முடியாது எங்கள் அம்மாவால். அதிகாலை 5 மணிக்கு தான் எங்கள் அம்மா அவங்களையும் அறியாத அந்த டயர்டில் தூங்குவாங்க. இதுதான் எங்கள் அம்மாவுடைய பிரச்சனை. டாக்டர்ஸ்களால் சரி பண்ண முடியலை, மருந்து மாத்திரைகளால் சரி பண்ண முடியலை, ஏதாவது செய்து உதவிச்சேன். அப்போ நான் ஆண்டவருடைய வசனத்தெல்லாம் சொல்லி, ஆண்டவர் நிச்சயமாக அவங்களை சுகப்படுத்துவாருன்னு அவங்களுக்கு நல்ல வாக்குத்தத்த வசனங்களை நான் கொடுத்து அந்த அம்மாவுக்காக ஜெபிக்கும் போது திடீரென்று சும்மா பலவீனத்தோடு உட்கார்ந்துருந்த அம்மா முழு பலத்தோடு எழும்பி நின்று சொல்றாங்க, நான் தான் சாந்தி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா பேர் அது கிடையாது. அந்த அம்மா சொல்லுது, நான் தான் சாந்தி. யாரு நீ? நான் ஒரு சர்பத்தின் ஆவி. இந்த அம்மாவுடைய உடம்புல என்னை ஏவி விட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. யாராவது சாந்தி இங்க இருக்கீங்களா? அந்த பிசாசு சொல்லுது, என்னை ஏவி விட்டு இருக்கிறாங்க அந்த உடம்புல. நான் கேட்டேன், என்ன பண்ண? இவங்களுடைய நரம்பு மண்டலங்கள் எல்லாத்தையும் நான் பாதிச்சிட்டேன். இவங்களுடைய கண் நரம்புகளை பாதிச்சு இவங்களுடைய காது கேட்காதபடி அந்த காதை நான் டேமேஜ் பண்ணிட்டேன். அது மிரட்டுது, என்னை நீ துரத்துனா உன் வீட்டுக்கு நான் வந்துடுவேன்னு சொல்லி மிரட்டு. என் வீட்டுக்கும் வந்தது, என் வீட்டுக்கும் வந்தது. அது அன்னைக்கே துரத்தினேன் என் வீட்டில் இருந்தோம். ஆமாம். ஆனால் அந்த அம்மாவுக்காக நான் ஜெபிக்க 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 பயங்கரமாக அலக்கழிச்சு அந்த அம்மா ஓடி போய் அந்த வாசல் அப்படி கையை நீட்டிக்கிட்டு அவங்க வீட்டு வாசலில் விழுந்தாங்க. அந்த அம்மா எழுந்த பிறகு சொன்னாங்க, ஐயா இப்போ இந்த தலை நரம்பெல்லாம் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது,
அந்த வலியெல்லாம் எனக்கு மறைஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 2 வருடமா இருந்த அந்த தலைவலி இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை துரத்தின உடனே அந்த அம்மாவுக்கு அது ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு காலையில் அவங்க பையன் ஃபோன் பண்ணுறான் 9 மணிக்கு. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, எங்கள் அம்மா நேற்று இரவு தான் 4 இட்லி சாப்பிட்டாங்க. இது வரைக்கும் அரை இட்லி கூட எங்கள் அம்மாவால் சாப்பிட முடியாது ஒரு இரவு. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போன பிறகு எங்கள் அம்மா பசி எடுக்குதுன்னு சொல்லி 4 இட்லி வாங்கி சாப்பிட்டாங்க. எங்கள் அம்மா ஃப்ளாட்டாக தலகாணி வச்சு நேற்று இரவு படுத்து தூங்குனாங்க. ரொம்ப நன்றி அண்ணா. பலவீனப்படுத்துகிற ஆவிகள், சில சர்பத்தின் ஆவிகள் பலவீனங்களை கொண்டு வரும். இந்த சர்பத்தின் ஆவிகள் தான் நரம்பு மண்டலங்களை அதிகமாக தாக்கும், முதுகில் அதிகமான வலிகளை கொண்டு வரும், அதிகமான உடம்புல கட்டிகளை இந்த சர்பத்தின் ஆவிகள் கொண்டு வரும், ஸ்கின் இன்ஃபெக்ஷனை கொண்டு வரும் சர்பத்தின் ஆவிகள், தற்கொலை எண்ணங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும் சர்பத்தின் ஆவிகள், கர்ப்பப்பை சம்பந்தமான வலிகளை சர்பத்தின் ஆவிகள் கொண்டு வரும், இந்த கால்களெல்லாம் வீங்க பண்ணோம், கால்களில் எரிச்சலை கொண்டு வரும் சர்பத்தின் ஆவிகள். ஹல்லேலூயா. இது பலவீனப்படுத்துகிற பிசாசு. இயேசுவின் நாமத்தை சொல்லி அதை அடிக்கணும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆவியை துரத்தாத நீங்க அந்த பலவீனத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு மருந்து மாத்திரையெல்லாம் எவ்வளவு சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் அது சுகமாகாது. ஏன்னா உங்களுக்கு வந்த அந்த பலவீனம் அது இயற்கையா வரல, அதுக்கு பின்பதாக ஒரு பிசாசு நின்று கொண்டிருக்கிறது. நீங்க எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் அந்த வியாதி, இந்த பலவீனம் உங்க உடம்பை விட்டு போகாது. ஏன்னா அது பிசாசு. அந்த பிசாசை துரத்தின பிறகு பாருங்க, நீங்க மருந்து உட்கொள்ளாத படுத்து நிம்மதியா தூங்க முடியும். அந்த பிசாசை துரத்தின பிறகு பாருங்க, உங்களுக்கு நல்ல எல்லா உணவையும் உங்க உடம்பு ஏற்றுக்கொள்ளும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? என்கிட்ட ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க ஜெபிக்க வந்தாங்க. அவங்களால சில உணவை தான் சாப்பிட முடியும், பெரும்பாலான இந்த பருப்பு உணவுகள் எல்லாம் சாப்பிட முடியாது அவங்களால. அவங்களுக்கு ஒரு பிசாசை ஏவி அவங்க உடம்புல வச்சிருந்தாங்க. அதனால அவங்கள சாப்பிட்டாலே ஒரே நெஞ்சு எரிச்சல், வாந்தி வந்து அப்படியே டயர்டாகி வேலைக்கு போக முடியாத அளவு ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு ஜெபம் பண்ண பிறகு அவங்க சோதிச்சு பார்த்தாங்களா, நமக்கு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, எந்த உணவை சாப்பிட்டாலும் அவர்களுக்கு எந்த ஒரு அஜீரணமோ எரிச்சலோ நெஞ்சு எரிச்சலோ ஒன்றுமே இல்லாத கர்த்தர் சுகமாக்கிட்டார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. பலவீனப்படுத்துகிற பிசாசின் ஆவிகள். இன்றைக்கு இந்த பலவீனம் உங்க உடம்புல என்னென்னலாம் பலவீனம் இருக்குதோ தயவு செஞ்சு சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் அதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். உங்களை நிச்சயமா அதிலிருந்து விடுதலை ஆக்குவார். அநேகர் ஆண்டவர் சுகமாக்குவார். பாருங்க, நீங்க சாட்சி சொல்ல போறீங்க பாருங்க. ஒருவேளை இந்த சபையா இருந்தா அந்த சபையில நீங்க சாட்சி சொல்லுங்க. வேறு சபையா இருப்பீங்கன்னா உங்க சபையில போய் சாட்சி சொல்லுங்க. எங்களுக்கு அந்த தெரியப்படுத்துங்க கர்த்தர் உங்களை எப்படி விடுதலை ஆக்கினார் என்று. ஹல்லேலூயா. ஆமென். காட் பிளஸ் யூ. நான்காவதாக சங்கீதம் 18:4-5 எடுத்து வாசிங்கள். சங்கீதம் 18:4-5. மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரபாகம் என்னை பயப்படுத்தியது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. மரண கட்டு. 4வது கட்டு. முதல்ல பார்த்தோம் பாவத்தின் கட்டு, 2வது என்ன பார்த்தோம்? பிசாசின் கட்டு, 3வது பலவீனத்தின் கட்டு, 4வது மரண கட்டு. சங்கீதக்காரன் சொல்றான், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன்ன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல விழுந்து. இது மரண கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மரண கட்டு எதுக்கு வரனா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழிக்க, இந்த பூமியில நீங்க நீடிய நாட்கள் வாழாதபடி, நீடிய ஆயுசு நாட்கள் உங்களுக்கு வராதபடி மரண கட்டுகளை உங்க மேல போடுவாங்க. இது மந்திரவாதிகளால் வரக்கூடிய கட்டுகள். நீங்க செத்து போனோன்னு சொல்லி, ஆக்சிடென்ட்ல மரிச்சு போனோன்னு சொல்லி, சில கொடிய வியாதிகளை மந்திரத்தின் மூலமா கொண்டு வருவாங்க. இந்த சில ரொம்ப ரேர் டிசீஸ் எல்லாம் வருது பாருங்க. 10 லட்சத்துல ஒருத்தருக்கு வரக்கூடிய நோயின்னு சொல்லுவாங்க, 5 லட்சத்துல ஒருத்தருக்கு வரக்கூடிய நோயின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மரண கட்டுகள். எங்க அம்மாவுக்கு 2012 எங்க அம்மாவுக்கு ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு எழும்பி எங்க அம்மாவுக்கு விரோதமா மந்திரம் பண்ணாங்க. மேல்மலையனூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் பயங்கரமான மாந்திரிகங்கள் அதிகமா இருக்கு. அந்த இடத்துல இருந்து ஒரு மந்திரவாதியை கொண்டு வந்து அந்த 10 பேர் கொண்ட கும்பல் எங்க அம்மா அப்போ கொஞ்சம் பாலிடிக்ஸ்ல இருந்தாங்க, இப்ப இல்லை, பட் அப்ப இருந்தாங்க, கொஞ்சம் நல்ல பதவியில இருந்தாங்க. அதனால இவங்க வளரக்கூடாது, இவங்களை எப்படியாவது அழிச்சிடணும்னு சொல்லி ஒரு மந்திரவாதியை கொண்டு வந்து எங்க அம்மாவுக்கு விரோதமா மாந்திரிகம் செஞ்சாங்க.
மாந்திரீகம் செய்த கொஞ்ச நாள்ல எங்கள் அம்மாவுக்கு மார்பகத்தில் ஒரு கொப்பளம் வந்தது. எங்கள் அம்மா நினச்சாங்க அது ஏதோ எண்ணெய், ஏதாவது கடுகு தாளிக்கும் போது எண்ணெய் பட்டிருக்கோம் நம்மை அறியாதையே. அந்த கொப்பளத்தை உடைச்சிட்டாங்க. ஒரு 2 நாளில் இந்த இடத்துல ஒரு பெரிய கொப்பளம் 2 ரூபாய் காயின் சைஸில் வந்தது. அந்த கொப்பளம் என்னடா இது இங்கேருந்து இங்கே பரவிடுச்சு, ஒருவேளை இது இன்ஃபெக்ஷன் ஆகுது போலன்னு அந்த கொப்பளமும் அது அப்படி எழும்பி ஒரு சுடுதண்ணி பட்டா எப்படி கொப்பளம் எழுமோ அதே போல தான் அந்த கொப்பளம் இருக்கும். ஆனால் அது உடஞ்சி தண்ணீர் அதுக்குள்ளேருந்து வெளியே வந்த பிறகு அது காயமாக அப்படியே மாறிடும். எங்கள் அம்மாவுக்கு ஒரு 2 மாசத்துல உடம்பு ஃபுல்லாக கொப்பளம் வந்துடுச்சு. உடம்பு ஃபுல்லாக கொப்பளம், ட்ரெஸ்ஸே போட முடியாது. வெறும் ஒரு பாவாடையை கட்டிக்கிட்டு ஒரு டவலை மேலே போத்துக்கிட்டு எங்கள் அம்மா உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு திருமணமான புதுசு, பயங்கரமான வேதனை வீட்டில். என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்னதான் பிரச்சனைன்னு ஒன்றுமே புரியலை. ஏன் இந்த பலவீனம் எங்கள் அம்மாவுக்கு, எப்படி இது வந்தது? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இரவு நேரங்களில் இந்த ஜன்னல் வழியாக எங்கள் அம்மா பெட் இருக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த ஜன்னல் வழியாக ஒரு விரல் உள்ள வருது, பெரிய நகம் இருக்குது, அது வந்து அந்த ஒவ்வொரு புண்ணா அந்த நகம் குத்தமா குத்தி 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 இன்னும் அதை காயப்படுத்தி காலையில் எழுந்துக்கும் போது எங்கள் அம்மா அப்படி துடிப்பாங்க அந்த வேதனையில். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. தலை வந்து கத்தியத்தை இப்படி வெட்டுனா அப்படி பிளந்தா மாதிரி எங்கள் அம்மாவுடைய தலை அப்படி பிளந்துடுச்சு. நாக்கு ஃபுல்லாக புண்ணு, உள்நாக்கு ஃபுல்லாக புண்ணு, தொண்டை ஃபுல்லாக புண்ணு, சாப்பிட முடியாது, உடம்பெல்லாம் 100கணக்கான புண்கள். பார்க்கறதுக்கே எங்கள் அம்மா பயங்கரமாயிட்டாங்க. என்ன விஷயம்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில மாதங்களே ஆயிடுச்சு. என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் பிசாசுகள் குழப்பி கொண்டே இருந்தது. நிறைய டாக்டர்ஸ்களை பார்த்து பயாப்சியெல்லாம் எடுத்து கேன்சரான பார்த்து கடைசியில் ஒரு டாக்டர் அதை கண்டுபிடித்து எங்களுக்கு சொன்னார், this is an autoimmune deficiency disease called pemphigus vulgaris அப்படின்னு சொன்னாங்க. என்னது pemphigus vulgaris? உடனே நான் கூகுளில் போட்டு பார்த்தா அதில் எல்லாரும் சொல்லி இருக்கிற ஒரு பொதுவான விஷயம், இது 10 லட்சத்தில் ஒருத்தருக்கு வரக்கூடிய ஒரு தோல் வியாதி. இந்த வியாதி வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு குணமே ஆகாது, அவ்வளோதான். கடைசி வரைக்கும் அந்த வியாதியிலே தான் அவங்க இருப்பாங்க. இந்த ஸ்கின்னெல்லாம் வெடிச்சு 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 அவங்க உடம்பு ஃபுல்லாக தோல் உறிஞ்சி செத்து போயிடுவாங்க. அதெல்லாம் படிக்க படிக்க எனக்கு அப்படியே பயம் உள்ள பயங்கரமாக வருது. என்ன பண்ணுறதுனே தெரியல பாருங்க. எங்கெங்கேயோ கூட்டு போய் என்னமோ மருந்து கொடுக்குறோம். டாக்டர்ஸ் கடைசியாக ஒரு லண்டன்லேருந்து படிச்சுட்டு வந்த ஒரு டாக்டர் இந்த வியாதி அவர் லண்டன்லேயும் பார்த்துருக்கிறார். அதனால் அவர்கிட்ட கொண்டு போய் இதை ட்ரீட் பண்ணும்போது அவர் என்ன சொல்லிட்டார், ஒரே வார்த்தையில், இந்த புண்களெல்லாம் 5 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டார். எவ்வளோ வருஷம்? 5 வருஷம் ஆகும். சாகிற வரைக்கும் நீங்கள் மருந்து சாப்பிடணும். ஏன்னா இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ். உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியெல்லாம் போயிடுச்சு. அதனால் நீங்கள் சாகிற வரைக்கும் நீங்கள் மருந்து சாப்பிடணும். கூட்டமாக இருக்கிற இடத்துல நீங்கள் போகக்கூடாது, எப்பவுமே மாஸ்க் போட்டு இருக்கணும். இப்படி பலவிதமான கண்டிஷன் சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்து நான் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தா அதுலேயும் அதே தான் இருக்குது. இந்த புண்கள் எல்லாம் குறைஞ்சது 5 வருஷம் ஆகும். சில பேருக்கு ஆறும், சில பேருக்கு ஆறாமல் போய் அது முத்தவும் செய்து அவர்கள் மரித்து போவார்கள். எப்படி இருந்தது தெரியுங்களா அந்த நாட்கள்லாம்? எங்களுக்கு பயங்கரமான ஒரு நரகத்தின் பாதையில் நடந்தது போல. யோசித்து பாருங்க, ஒரு மரண இருளின் பாதையில் நடப்பதுன்னா இதுதான். அப்போதான் நாங்கள் அதை அனுபவித்தோம். அந்த இரவெல்லாம் உட்கார்ந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஓன்னு அழுவாங்க. குடும்பமாக உட்கார்ந்து நாங்கள் எல்லாரும் கதறி அழுவோம். எங்கள் அம்மாவை பார்க்கவே முடியாது. நான் ஒவ்வொரு நாள் வேலையை முடிச்சுட்டு வந்து கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன். ஆண்டவரே, ஏன் இதை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிச்சிங்க? ஒரு நாள் எங்கள் அம்மாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறோம், டெஸ்ட்டுக்கு போகிறோம். அந்த நேரத்தில் எனக்கு பயங்கரமான ஒரு வைராக்கியம் உள்ளே எழும்பியது. அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்தோம். அந்த டாக்டர் சொன்ன அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து நான் கையை வச்சு சொன்னேன், இயேசுவின் நாமத்தினால இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணுகிறேன். என் கர்த்தருடைய ரிப்போர்ட் சொல்லுது, 1 பேதுரு 2:23 அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். ஹல்லேலூயா. இந்த மரண கட்டை இயேசுவின் நாமத்தால உடைக்கிறோம். இன்று கண்ட எகிப்தியனை இனிமேலும் காண மாட்டாய். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன என் கர்த்தருடைய நாமத்தினால இந்த வியாதியை நான் சபிக்கிறேன். இந்த செய்வின மந்திரத்தை நான் சபிக்கிறேன். இந்த மரண கட்டை நான் உடைக்கிறேன்னு சொல்லி குடும்பமா எல்லாரும் நிரம்பி ஆவியில ஜெபம் பண்ணி அந்த கட்டை உடைச்சோம் அன்னைக்கு. ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டல் போனோம், ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து வந்தோம்.
நம்ப மாட்டீங்க, டாக்டர் இது சாகிற வரைக்கும் சரியாகாதுன்னு சொன்னார்ல, ஆனா ஒரே வருடத்துல எங்க அம்மாவுக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டாங்க. கம்ப்ளீட்டா எங்க அம்மா ஒரு வருடத்துல அந்த புண்கள் எல்லாம் இருக்கிற இடமே தெரியாத அளவு மறைந்து ஸ்கின் எல்லாம் புதுசாயிடுச்சு எங்க அம்மாவுக்கு. அதுக்கு பிறகு அதை சோதித்து பார்த்த டாக்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவர் சொன்னாரு, எப்படி இது உங்களுக்கு குணமாச்சு? எங்க அப்பா சொன்னாரு, நாங்கள் ஆராதிக்கிற எங்க இயேசுதான் எங்களை குணமாக்கினார். மரண கட்டுகள், ஹல்லேலூயா, மரண கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். பிசாசு நம்முடைய ஆயுசு நாட்களை குறைக்கணும்னு சொல்லி ஆக்சிடென்ட்ல கொண்டு போய் தள்ளும். சில பயங்கரமான நோய்களை கிட்னியை தாக்கி அதனால நம்முடைய ஆயுசு நாட்கள் 90 வயசு வரைக்கும் வாழக்கூடியவங்களே கிட்னி பாதித்த பிறகு 70, 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் அவருடைய வாழ்நாட்கள் குறைந்து போகுது பாருங்க. டயபெட்டிஸ் வியாதியை கொண்டு வருகிறது நிமித்தம் 85 வயது வரைக்கும் அல்லது 95 வயது வரைக்கும் நல்லா வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 20 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் குறைந்து போகிறது. மரணத்தின் கட்டுகள். ஆண்டவர் இந்த மரண கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில கர்த்தர் உங்களுக்கு நியமித்த நாள் அளவு நீங்க சாக மாட்டீங்க. எந்த வியாதியிலையோ ஆக்சிடென்ட்லயோ மந்திரத்திலேயோ ஒருபோது நம்ம ஜீவன் போகாதுன்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மரணத்தின் கட்டுகள், மரணத்தின் கட்டுகள். எங்க சபையில் ஒரு அம்மா 2018 ஒரு அம்மாவை சேர்ல தூக்கிட்டு வந்தாங்க. டாக்டர்ஸ்கள் சொல்லிட்டாங்க, இவங்க 2-3 நாள் தான் இருக்க போறாங்க, மிஞ்சி போனா ஒரு 2 மாசம் இருப்பாங்க. ஆனா இந்த அம்மாவுடைய கண்டிஷனுக்கு 2 மாசம் கூட தாங்குவது ரொம்ப கஷ்டம். 4 நாட்கள், 2, 3 அல்லது 4 நாட்கள் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த அம்மாவுடைய எடை எவ்வளவு இருந்தாங்க? ஒரு 23-24 கிலோ தான் இருந்தாங்க, அவ்வளவுதான். உடம்பெல்லாம் மெலிந்து போய் கருப்பா மாறி, இந்த நெக கண்கள் எல்லாம் அப்படியே கருப்பு பெயிண்ட் அடிச்சா மாதிரி, கருப்பு நெயில் பாலிஷ் அடிச்சா மாதிரி நகங்கள்லாம் மாறிடுச்சு. ரத்தமே கிடையாது உடம்புல, சாப்பிடவும் முடியல. பயங்கரமான ஒரு மரணக்கட்டு. ஆட்டோல வச்சு ஆட்டோல இருந்து இறக்கி சேர்ல தூக்கிட்டு வராங்க ஒரு 4 பேர். ஜபம் முடிவில் பிரசங்கள்லாம் முடிச்சிருந்த அம்மா மேல கையை வச்சு ஜெபிக்கும் போது அந்த அம்மாவுக்குள்ள இருந்த ஒரு பிசாசு வெளியே வந்து அந்த அம்மா கீழே விழுந்து புரண்டு எழும்பி நின்று சாட்சி சொல்லி, இன்றைக்கு 2019 டாக்டர்ஸ்கள் 4 நாள்ல செத்து போவாங்கன்னு சொன்னவங்க இது வரைக்கும் நமது சபையில் அவங்க நின்று ஆராதிச்சு கொண்டுதான் இருக்காங்க. ஹல்லேலூயா. மரண கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். மரண கட்டிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படியாக இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். சிஸ்டர், ஆண்டவர் நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய அந்த மரணத்தை இயேசு ருசி பார்த்தார். ஆகவே ஆண்டவர் நம்ம மரண கட்டிலிருந்து விடுதலையாக்குவார். சில பேருக்குள்ள இந்த இடத்துல மரண பயம் இருக்குது உங்களுக்குள்ள. ஐயோ, நான் செத்து போய் விடுவேனோ, எனக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, அல்லது இந்த கட்டி கேன்சர் கட்டியா இருக்குமோ. பயப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு அதை உடைச்சிருவார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படியாய் கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நாம் வாழும்படியாய் கர்த்தர் நீடிய ஆயுசு நாட்களை நம்மை தந்து வாழ வைப்பார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? உனக்கு மரணம் நேரிடுவது கிடையாது. கர்த்தர் வைத்திருக்கிற நாள் அளவும் நீ மரித்து போவதும் கிடையாது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பைபிள் சொல்லுது, அவர் மரணத்தில் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை உடைத்தவரை எழுப்பினது போல இந்த மாலை வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் போராடுகிற எல்லா விதமான மரணத்தின் கட்டுக்களை உடைத்து ஆண்டவர் இந்த நாளில் உன்னை எழும்ப பண்ணுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க சிஸ்டர்? ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 25:8 சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகத்திலும் இருந்த கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலுமாய் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமது ஆத்துமாவை சங்கீதம் 49:15 சொல்கிறது, நமது ஆத்துமாவை தேவன் பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பி மீட்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.
சிஸ்டர், அந்த வியாதியில பக்கத்து வீட்டுக்காரன் சாவான், ஆனா அந்த வியாதியில நீ சாக மாட்ட. ஆண்டவர் உன்னை மீட்டு உனக்கு ஜீவனை கொடுப்பார். ஆயுசு நாட்களை நீடித்திருக்க கர்த்தர் பண்ணுவார். இனி மரணம் உன் வீட்டில் சந்திப்பதே கிடையாது. ஆண்டவர் இன்றைக்கு அந்த மரண கட்டெல்லாம் உங்க குடும்பத்திலிருந்து உடைப்பார். நீங்க இங்க ஜெபிக்கிற வேலையில உங்க வீட்டில் பலவீனத்தோடு இருக்கிற உன் கணவர் மேல இருக்கிற மரண கட்டை கர்த்தர் எடுப்பார். உன் பிள்ளைகள் மேல இருக்கிற மரண கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். டாக்டர்ஸ்களுடைய எல்லா பயம் பொருத்துகிற பேச்சுகளுக்கு, வார்த்தைகளுக்கு பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வாழ வைக்கிற தேவன். ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை இந்த கட்டிலிருந்து விடுதலை ஆக்குவது அவசியம் இல்லையா என்று கேட்ட கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற எல்லா கட்டுகளில் இருந்து உன்னை கட்டவிழ்த்து தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக உன்னை எடுத்து பயன்படுத்துவார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க பிரதர்? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லி, இயேசுவின் ரத்தத்தை சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை பயன்படுத்தி, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்று இன்றைக்கு எல்லா கட்டுகளையும் இன்றைக்கு நம்ம அடிச்சு உடைக்க போகிறோம். எத்தனை பேர்? ஹல்லேலூயா. கண்களை மூடி எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்கள் வேதாகமத்தை சேர்ல வச்சுட்டு எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். ஒரு பாடலை